ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மொத்த சோலோ லெவலிங் யூனிவர்ஸ்லேயே ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் பவரான ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பவரோட சேர்த்து நம்ம ஜின்னோட ஷேடோ சோல்ஜர்ஸை கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு சோலோ லெவலிங் கண்டென்ட்லாம் பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பற்றி சொல்லிடுறேன். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரான ஆஷ்பார்ன் ஷேடோ மோனாச்சா இருக்கப்ப இந்த எபிலிட்டியை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருப்பான். அடுத்து ஜின்னை சக்ஸஸராக சூஸ் பண்ணதோட இந்த ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் எபிலிட்டி அவனுக்கும் கிடச்சிருக்கும். நார்மலாக அவன் டிஃபீட் பண்ணுற ஆப்போனண்ட்டை ஜஸ்ட் அரைஸ்னு சொன்னால் மட்டும் போதும். ஆனால் அவனை விட ஸ்ட்ராங்காக இருக்க ஆப்போனண்ட்டை நம்ம ஜின்னால் ஷேடோவாக மாற்ற முடியாது. அவனுக்கு இருக்க 3 சான்ஸில் ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம ஹீரோக்கு மானா இருக்கிற வரைக்கும் அந்த ஷேடோவை டெஸ்ட்ராய் பண்ணவே முடியாது. ஜின்னோட மானா மூலமாக ரீஜனரேட் ஆகிட்டே இருக்கும். அதோட நம்ம ஹீரோ லெவலப் ஆகுற மாதிரி ஷேடோஸாலே லெவலப் ஆக முடியும். ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன்ல நிறைய விஷயம் இருக்கு. நான் கண்டென்ட்டுக்கு தேவையானது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்தா சொல்லுங்க, நம்ம கமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டா இருந்தா அதை பத்தி தனி வீடியோ கூட போடுறேன். அடுத்து நம்ம ஹீரோ ஜின்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஷேடோ சோல்ஜரை பத்தி பார்க்கலாம். 10th பிளேஸ்ல இருக்கிறது கைசல். நம்ம ஹீரோ டீமன் கேசல்ல ஃபைட் பண்றப்ப அங்க இருந்த டீமன் கிங்க தோக்கடிச்சிட்டு அவன் கிட்ட இருக்க கைசலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பான். நார்மலா கைசலை பேட்டலுக்கு யூஸ் பண்ணாம மோஸ்ட்லி டிராவல் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவான். ஏன்னா நார்மல் ஷேடோவை விட கைசலால ரொம்ப ஃபாஸ்டாவே பறக்க முடியும். அதுக்குன்னு அட்டாக் பண்ண முடியாதான்னு கேட்டா நான் அப்படி சொல்ல வரல. நம்ம ஹீரோ டிராவலுக்கு தான் நிறைய யூஸ் பண்ணியிருப்பான். அண்ட் கைசல் நைட் ரேங்க்ல இருந்திருக்கும். அதனால தான் 10th பிளேஸ்ல போட்டிருக்கேன். 9th பிளேஸ்ல இருக்கிறது டேங்க். சோலோ லெவலிங் செகண்ட் சீசன்ல நம்ம ஹீரோ ரெட் கேட்ல மாட்டிக்கிட்டப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் டெவலப் ஆகணும்னு நினைப்பான். அப்பதான் ஒரு பெரிய சைஸ் ஐஸ் பியர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரப்ப நார்மல் ஷேடோ சோல்ஜர்ஸ்லாம் அடி வாங்கவும் ஸ்ட்ரைட்டா தலைவன் இக்ரிஸ் அனுப்பிவிட்டு அந்த ஐஸ் பியரை போட்டு தள்ளுறதோட அதுக்கு டேங்க்னு பேரு வச்சு அதை ஷேடோ சோல்ஜரா மாத்தி இருப்பான். டேங்க் நைட் கிரேட்ல இருக்கிறதோட நார்மல் ஐஸ் பியர் மாதிரி இல்லாம டேங்கோட ஸ்ட்ரென்த் டியூரபிலிட்டிலாம் அதிகமாவே இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் லைன் அட்டாக்கரா இருந்து எனிமீஸை ஈஸியா அட்டாக் பண்ண முடியும். 8th பிளேஸ்ல இருக்கிறது ஜிமா. நம்ம ஹீரோனோட கில்ட கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்டரான டஞ்சனோட பாஸா இருக்கிறதோட அதோட ஸ்கின்ல பயங்கர திக்கா இருக்கும். இது ஏ ரேங்க் டஞ்சன்னால நிறைய அண்டர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணவே முடியாது. ஆனா நம்ம ஹீரோ அவன் டேகர் மூலமா ஒரே அட்டாக்ல போட்டு தள்ளிட்டு அதை ஷேடோவா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பான். ஜிமா ஒரு மேஜிக்கல் பீஸ்டா இருக்கனால அதோட சைஸை எப்படி வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் ஜிமாவோட ரேங்க் எலைட் நைட்னு ஒரு ஸ்டெப் ஹையர் பொசிஷன்ல இருக்கும். இதோட ஸ்கிரீன் டைம் கம்மியா இருந்தாலும் பவர் வைஸ்ல பாக்குறப்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஷேடோவா இருந்திருக்கும். 7th பிளேஸ்ல இருக்கிறது அயன். அதே ரெட் கேட் இன்சிடென்ட்ல ஏ ரேங்க் கண்டரான கிம்சல் அவனோட டீம் இறந்து போயிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ டீம் உயிரோட இருக்கவும் அதுக்கு ரீசனா இருக்க ஜின் மேல செம காண்டல சுத்திட்டு இருப்பான். இது நடுவுல பருக்கா ஃபைட் வர போயிட்டு இருக்கனால நம்ம ஹீரோ கிம்சலை காலி பண்ணிட்டு அயனை ஷேடோவா எக்ஸ்ட்ராக்ட் பண்றதோட பருக்காவை கொல்றதுக்கு யூஸ் பண்ணிருப்பான். ஷேடோவா மாறினக்கு அப்புறம் ஒன் ஆஃப் த ஃபன்னியஸ்ட் கேரக்டரா இருந்து எல்லாரும் கூட ஹாப்பியா இருக்கிறதோட எலைட் நைட் ரேங்க்ல இருந்திருப்பான். 6th பிளேஸ்ல இருக்கிறது கிரீட். இவன் வேற யாரும் கிடையாது, எஸ் ரேங்க் அண்டரான ஆங் டாங் சோ தான். நம்ம ஹீரோவன் தம்பியை போட்டு தள்ளனால ஜின்ன கொல்லணும்னு நிறைய வாட்டி வந்திருப்பான். பட் அவனோட கெட்ட நேரமா என்னன்னு தெரியல, அவன் நம்ம ஹீரோவை மீட் பண்ற டைம்ல ஜின்வு பயங்கர ஸ்ட்ராங்கா மாறி இருப்பான். அவன் ஆல்ரெடி எஸ் ரேங்க்ல இருந்தாலும் நம்பர் 1 நேஷனல் அண்டரான தாமஸ் ஆண்ட்ரேவை பேட்டில் ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருப்பான். ஆனா இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆப்போனன்ஸை நம்ம ஹீரோ அசால்ட்டா தோக்கடிச்சு ஆங் டாங் சோவை கிரீடா மாத்திருப்பான். இவன் எஸ் ரேங்க் அண்டரா இருந்தனால பிசிக்கல் ஸ்ட்ரென்த் டியூரபிலிட்டி எல்லாம் பயங்கரமா இருந்திருக்கும். அண்ட் அவன் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற டைம்லயே ஜெனரல் கிரேட்ல இருந்திருப்பான். 5th பிளேஸ்ல இருக்கிறது டஸ்க். இவன் ஷேடோவா இருக்கிறதுக்கு முன்னாடி ஐஆர்க்ஸோட லீடரா இருக்கிறதோட அந்த டஞ்சனோட பாஸாவும் இருந்திருப்பான். நிறைய ஏ ரேங்க் கண்டஸ்ட் ஆக போற சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ அவன் ஷேடோஸ் மூலமா அங்க இருக்க ஆர்க்ஸை காலி பண்ணிடுவான். அதே மாதிரி டஞ்சன் பாஸை முடிச்சிடலான்னு பார்த்தா அவன் ஏகப்பட்ட மேஜிக்கல் எபிலிட்டிஸ் வச்சு மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். ஆனா நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அசால்ட்டா அவனை போட்டு தள்ளிட்டு ஷேடோ சோல்ஜரா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பான். நம்ம ஹீரோட டோட்டல் ஷேடோ ஆர்மிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேஜிக்கல் அட்டாக்லாம் டஸ்க் கிட்ட தான் இருக்கு. அவனோட சிங்கிள் ஸ்பெல் மூலமா குரூப் ஆஃப் எனிமீஸை கூட காலி பண்ண முடியும். பவர்ஃபுல்லான அட்டாக்கிங் எபிலிட்டிஸோட ப்ரொடெக்ஷன் பேரியர்ஸ்லாம் கிரியேட் பண்ணி அவன் டீம்மேட்ஸை காப்பாற்ற முடியும். 4th பிளேஸ்ல இருக்கிறது பெரு. இதோட ஹிஸ்டரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜேஜோ ஐலண்டுக்கு ஒரு மிஷனுக்கு போறப்ப தான் ஆண்ட் கிங்கா அப்பியர் ஆகியிருப்பான். பெரு ஷேடோ ஆகிறதுக்கு முன்னாடியே பயங்கர ஸ்ட்ராங்கான கேரக்டரா இருந்திருப்பான். எவ்வளவு ஸ்ட்ராங்னு கேட்டீங்கன்னா ஒரு எஸ் ரேங்க் கண்டர் இல்ல, குரூப் ஆஃப் எஸ் ரேங்க் கண்டஸ்ட் வந்தா கூட அசால்ட்டா காலி பண்ணிடுவான். எஸ் ரேங்க் கண்டஸ்ட்க்கு மட்டும் இல்லாம அந்த பேட்டில் நம்ம ஹீரோவே கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஷேடோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதோட பெருவால ஹியூமன்ஸ் கூடயும் பேச முடியும். ஸ்பீட், ஸ்ட்ரென்த், ரீஜன்
ஜென்ரேஷன் எல்லாத்துலயும் டாப் கிளாஸ் கேரக்டரா இருப்பான். அதோட பெரு யாரையாச்சும் கன்சியூம் பண்றது மூலமா அவங்க பவர்ஸ் அண்ட் நாலேஜ் அப்சர்வ் பண்ண முடியும். அவனோட பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கனால அவனும் மார்ஷல் கிரேடுக்கு போயிருப்பான். தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது இக்ரிஸ், ஜின்னோட ஃபர்ஸ்ட் ஷேடோ சோல்ஜர். ஆஷ்பார்ன் அடுத்த சக்சஸரை சூஸ் பண்ணணும்னு இக்ரிஸ் கிட்ட ஒரு வேலையை கொடுத்திருப்பான். இந்த ரீசனுக்காக தான் ஜின்வோ விசஸ் இக்ரிஸ் ஃபைட்டே நடந்திருக்கும். அடுத்த ஷேடோ மானார்க்கா மாறுறதுக்கு ஜின் கரெக்டா இருப்பானான்னு செக் பண்ற ஃபைட்ல இக்ரிஸ் தான் ஜெயிக்கிற சுச்சுவேஷன்ல இருப்பான். பட் நம்ம ஹீரோ கையில வெப்பன் இல்லாதனால இக்ரிஸ் அவனோட ஸ்வாட தூக்கி போட்டுட்டு ஃபைட் பண்ணிருப்பான். இந்த ரீசன்னால மட்டும்தான் ஜின் அந்த மேட்ச்ல ஜெயிச்சதோட இக்ரிஸா அரைஸ் கமாண்ட் மூலமா ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷனா யூஸ் பண்ணிருப்பான். இக்ரிஸ் ஆஷ்பார்ன் கூட இருந்ததுல இருந்தே ஒன் ஆஃப் த லாயல் கேரக்டரா இருப்பான். இக்ரிஸோட பெரு ஸ்ட்ராங் நினைச்சீங்கன்னா இக்ரிஸோட பவரை சீல் பண்ணிருப்பாங்க. அந்த சுச்சுவேஷன்ல வேணா பெரு டாப் 3ல இருந்திருப்பான். பட் இக்ரிஸோட பவர் அன்சீல் பண்ணக்கு அப்புறம் அவனோட ஸ்வாட்ச்மேன்ஷிப் வச்சு மோனாக்ஸே கதற விடுறதோட டீமன் கிங் ஸ்வாட் யூஸ் பண்றனால லைட்னிங் ஸ்ட்ரைக்லாம் வச்சு அட்டாக் பண்ண முடியும். இவனும் கண்டினியூஸா லெவலப் ஆகிறது மூலமா மார்ஷல் கிரேடுக்கு போயிருப்பான். செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது காமிஷ். இந்த ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் ரொம்ப நேரம் இல்லாதனால லிஸ்ட்ல போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் காமிஷோட பவர்ஸ் அல்டிமேட்டா இருக்கனால இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். மோனாக்ஸ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் ஆன ஆந்த்ரஸ் தான் காமிஷ் அப்ப கண்ட்ரோல் பண்ணியிருப்பான். இந்த அனிமையில ஃபர்ஸ்ட் எஸ் ரேங்க் டஞ்சன் பிரேக் ஆகுறப்ப அதுல இருந்து வெளியே வந்த காமிஷ் அமெரிக்கா மொத்தத்தையும் டிஸ்ட்ராய் பண்றதோட கடைசியா 5 ஸ்ட்ராங்கஸ்ட் ஹண்டர்ஸை தவிர மத்த எல்லாரையுமே போட்டு தள்ளிருச்சு. தாமஸ் ஆண்ட்ரே, கிறிஸ்டபர் ரீட் மாதிரி 5 ஹண்டர்ஸ் ஒன்னா சேர்ந்தது மட்டும் இல்லாம ரூலர்ஸோட பவர்ஸ் இருந்தனால தான் காமிஷை டிஃபீட் பண்ண முடிஞ்சது. இது எவ்வளவு பெரிய விஷயம்னா இந்த மிஷனை முடிச்சதுக்காக நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ்னு ஃபேமே கிடைச்சிருக்கும். அடுத்து நம்ம ஹீரோ எப்படியோ ஷேடோ சோல்ஜரா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பான். பட் அவனோட பேட் லக் காமிஷ் இறந்து ரொம்ப வருஷம் ஆனனால ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபெயில் ஆகியிருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது பெல்லியன். ஆஷ்பார்னுக்கு சர்வ் பண்ண ஃபர்ஸ்ட் ஷேடோ சோல்ஜர். ஷேடோ மோனார்ச்சோட டைட்டில நம்ம ஹீரோ அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பெல்லியன் அவனுக்கு ஷேடோ சோல்ஜரா சர்வ் பண்ணுவான். இவனும் ஒன் ஆஃப் த லாயல் சோல்ஜர். ஆஷ்பார்ன் இறந்து இவ்வளவு வருஷம் ஆனாலும் அவனோட லாயல்ட்டி கொஞ்சம் கூட குறைஞ்சிருக்காது. பெல்லியன் எவ்வளவு ஸ்ட்ராங்னு கேட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஷேடோவான பெருவை அசால்ட்டா தோக்கடிச்சிருப்பான். அவனோட வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணா எந்த ஒரு ஷேடோவாலையும் எதிர்த்து நிக்க முடியாது. அந்த 1 பில்லியன் ஷேடோ சோல்ஜர்ஸ்ல கிராண்ட் மார்ஷல்ன்ற டைட்டில் பெல்லியனுக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கும். அவ்வளவு ஓபியான கேரக்டர் தான் பெல்லியன். சரி, ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம ஹீரோட ஷேடோஸ்ல முக்கியமான கேரக்டர்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுல ஒரு சிலருக்கு டவுட் வந்திருக்கலாம், கைஸ்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஜின்னால ஏன் டீமன் கிங்க பண்ண முடியலன்னு. அதுக்கு மொத்தமா 2 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட், டீமன் கிங் உயிரோடவே இல்ல. அவன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஆஷ்பார்ன் கூட ஃபைட் பண்ணி இறந்து போயிருப்பான். அப்புறம் எப்படி டீமன் கிங்ல இருந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா ஜின்னோட சிஸ்டமை கிரியேட் பண்ண ஆர்கிடெக்ட் தான் டீமன் கிங்கோட க்ளோனை கிரியேட் பண்ணியிருக்கோம். இதையும் மீறி டீமன் கிங் உயிரோட இருந்திருந்தாலும் ஜின்னால டீமன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. இது 2 தான் அந்த முக்கியமான ரீசன். அண்ட் என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு பெரிய வீடியோ பண்றனால நடுவில் கொஞ்சம் வாய்ஸ் ஸ்லோ ஆயிடுச்சு. அதுக்கு முக்கியமா நான் மன்னிச்சிருங்க. அண்ட் ஏதாச்சும் கண்டென்ட் இப்படி வேணும்னாலும் சொல்லுங்க, நான் கன்ஃபார்ம் ரெடி பண்ணி போடுறேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.